ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுல் ஆஃப் தாவுறது, பறக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, நீந்துறது அதுவாக தான் இருக்க போகுது. பிகாஸ் இட்ஸ் விருந்து டே. என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சு அவங்க ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து விருந்து வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அதுக்காக சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலான இடத்துல போய் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ஹார்பர்லேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்பர் டு வீடு அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம நேட்டிவ் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் தான், அதனால் அங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கிடைக்கும். இவ்வளோ பெரிய ப்ரான்ஸ்லாம் கண்டிப்பாக மதுரையில் கிடைக்கவே கிடைக்காது. நானும் இத்தனை வருஷமாக மீன் கடையில் போய் மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷும் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் வாங்கிட்டு வர போட் வந்து மோஸ்ட்லி 4 o'clock to 6 o'clock வந்து வரும் ஈவினிங் டைம்லனா. அதனால் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அதனால் பெருசாக வீட்டில் க்ளீன் பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போய் மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் கொடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பெர் கேஜி 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ மீன் வேணாலும் கொடுத்து எவ்வளோ வேணாலும் க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து லோக்கலில் வந்து வாங்கி வச்சாச்சு. வடிவேல் சொல்கிற மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன டிஷ்ஷஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எழுதி வச்சுட்டேன். அண்ட் இந்த ஷாஹி மட்டன் கோமா வந்து ஒரு யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி வெனஸ்டே வந்து விருந்து வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் டியூஸ்டே வந்து என்னென்ன ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எது ரொம்ப நேரம் ஊறணுமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அதனால் சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன், சிக்கன் தந்தூர் பண்ணுறதுக்காக. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் அதுக்கும் முன்னாடி வந்து அரைச்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்தோம் அப்படின்னா லெமனுக்கு பதிலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தயிரே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்து வரும். நான் வந்து டோட்டலாக தைஸு அண்ட் லெக் பீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3 kgs வந்து சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் எதுவுமே மெஷர் பண்ணல, சும்மா அப்படியே கண் பார்வையில் கையில் அள்ளி தான் அப்படியே போட்டேன். சால்ட்டு கூட அப்படியே போட்டேன், ஆனாலும் பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம இந்த மசாலெல்லாம் போட்டாலும் அந்த சிக்மார்க் மசால் போட்டு நம்ம மேரினேட் பண்ணும்போது தான் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால ஒரு 3 kg சிக்கனுக்கு ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்க எல்லா ஆயிலுமே ஃப்ரம் திஸ் பிராண்ட் ஸ்ரீ பேச்சியம்மன் ஆயில்ஸ் தான். இது வந்து கீழமாத்தூரில் தான் இருக்குது இந்த ப்ரொடக்ஷன் யூனிட். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் தான். அதனால் பல வருஷமாக நான் இங்கே தான் வந்து ஆயில் வாங்கி சமைச்சிட்டு இருக்கோம். நான், எங்கள் அம்மா, என்னோட ரிலேட்டிவ்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த கீழே கொடுத்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கிங் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயிலில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. நல்ல ஆயிலில் குக் பண்ணி நல்லதை வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், தண்ணி எதுவுமே சேர்க்கல. கூட தயிர் மட்டும் சேர்த்து வந்தோம்ல, அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணாலே இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீஸஸை நல்லா ஸ்லிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக இருக்கிறனால நல்லா ஸ்லிட் பண்ணால் தான் உள்ளே வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா வந்து ஃபுல் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நான் அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட்டிங் வேலை தான். நான் வந்து மிக்சர் வாங்கும் போதே இந்த மாதிரி ஸ்லைசரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன் பட்டர்ஃப்ளைலேருந்து. பட் ஆனால் மிக்சரில் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த கட் பண்ணுற சாப்பிங் மிஷின் மட்டும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இல்லை எனக்கு போட தெரியலையா, இல்லை அதை இப்படி தான் கட் பண்ணுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி கேரட் துருவுறது இருக்குல்ல, அது மேலே இந்த பஜ்ஜி செய்வது இருக்குல்ல, அதில் வந்து கிரேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஆனியன்ஸ்லாம் தின் ஸ்லைசஸாக வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி, நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா கத்தி வச்சு கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அதில் கட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தான் நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் ஆச்சு. பட் ஆனால் ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எடுங்கடா நம்ம சாப்பிங் போர்டிங் கத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து டக்கு டக்குன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக அது ரெண்டையும் பார்த்துட்டு இருந்ததுக்கு கூட 1 கிலோ வெங்காயம் சேர்த்து வெட்டியிருக்கலாம் போல், முன்னாடியே அதை ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு நானே நினச்சிட்டு அப்புறம் இது பாருங்கள், புதுசாக இந்த பிளான்ட்டு, இந்த பாட்டு எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த மேலே ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர்ஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஆனந்தாலேருந்து இந்த பாட் வாங்கிட்டு ஒரு நர்சரியிலேருந்து இந்த பிளான்ட் வாங்கி வச்சுட்டேன். அந்த இடமே அவ்வளோ க்யூட்டாக ஆகிடுச்சு.
அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லா வெங்காயத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. நல்லா வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தின்ன ஸ்லைஸாக வந்து பண்ணியாச்சு. பிகாஸ் ஒரு மட்டன் டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இத்தனை கிலோ 2 கிலோ வெங்காயம் போல் இருக்கும். ஃபுல்லாத்தையும் வந்து தின் ஸ்லைஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனை தூங்க வச்சுட்டு மித்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அவர் ஒரு பிளான் வச்சுருந்துருப்பார் போல். சுத்தமாக தூங்கவே மாட்டேன்ட்டார். மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. அப்பயுமே வந்து நான் இதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து இந்த வாட்டர்மெலன்ஸ் வந்து கட் பண்ணி டீசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து அடுப்பு வந்து ஸ்லோவாக இருந்துட்டு இருந்தனால அது வந்து பொறுமையாக வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் மேலே ஒரு கிண்டிட்டு கீழே வந்து இதை கட் பண்ணி போட்டுட்டு மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் வெட்டி உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதை பண்ணலான்னு பார்த்தா ஐயோ இது அதுக்கு மேலே வச்சு செஞ்சிருச்சு. ஒரு வேலையாக ஃப்ரை பண்ணி ஒரு பேட்ச் முடிக்கிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஆச்சு. நல்லா வந்து போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு வந்து மொத்தமாக ஒரு 20 பேர்கிட்ட வருவாங்க. அதனால் ஒரு ஹாஃப் த வாட்டர்மெலன் மட்டும் போதுமானு எனக்கு தோணுச்சு. அதனால் ஹாஃப் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி டீசைட் பண்ணி வச்சுட்டேன். மிச்சம் ஹாஃபை அப்படியே வந்து ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். நான் வாங்கியிருந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸு குண்டா சைஸில் ஒரு வாட்டர்மெலன் 10 கேஜிஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போ ஹாஃப் வாட்டர்மெலன்னா 5 கேஜிஸ் கிட்ட நான் வந்து டீசைட் பண்ணி எடுத்து அதே ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். இந்த வாட்டர்மெலன் சார்பேங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வாட்டர்மெலன்ஸ் எல்லாம் நல்லா டீப் ஃப்ரீஸ் ஆகி டக்குன்னு சவுண்டு வர மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்து கிரேட் பண்ணணும், இல்லை மிக்சரில் போட்டு அடித்து வந்து எடுத்து சர்வ் பண்ணணும். அவ்வளோதான், அதுதான் வாட்டர்மெலன் சார்பே. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்துச்சா இல்லையான்னு காலையில் பார்ப்போம். அண்ட் இந்த பிளேஸை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாட்டர்மெலன் கட் பண்ணனால கொஞ்சம் பிசுன்னு இருந்துச்சு. அது ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டு இந்த ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சோன்னே வீடு ஃபுல்லாக அந்த வெங்காயம் ஸ்மெல்லு தாங்கவே முடியல. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நைட்டை வந்து ஃப்ரை பண்ணது. நல்ல வேலை இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் காலையில் எனக்கு ஆயிருந்துச்சுன்னா ஃபுல் டைமே வேஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு அந்த ஃப்ரீசரில் இந்த வாட்டர்மெலன் எடுத்து பார்த்தா அது வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸே ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ நான் ரிமைனிங் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த வாட்டர்மெலனை ஃப்ரீசரில் எடுத்து வச்சேன். அது வந்து அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி டக்குன்னு சவுண்ட் வர கன்சிஸ்டன்சிக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சமே வாட்டர்மெலனாக தான் இருந்துச்சு, ஜூஸியாக தான் இருந்துச்சு. அதனால இதில் வந்து அது வராதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதனால் சும்மா மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக மின்ட் மட்டும் போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். சரி அப்படியே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரியே சும்மா வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகலை. கொஞ்சம் வந்து பார்ஷியலாக தான் வந்து ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதனால் அதவே வந்து ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்தோமே இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் ஸ்வீட்னஸ்க்காக நான் மில்க் மெய்டும் வந்து சேர்த்துருந்தேன். அது இன்னுமே நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீம் லெவலுக்கு வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. நான் ஏதோ செய்ய போக அது இதுலேயே வந்து முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் அது வந்து நல்ல முடிவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சோபே ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த எக் மசாலா ரோஸ்ட்டுக்காக முட்டையெல்லாம் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 25 முட்டை கிட்ட வந்து வேக வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கும் டைம் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஆறி உரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை பண்ணி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக் இல்லாமல் ஒரு விருந்து வைக்க முடியாதுல்ல, அதுக்காக வெறும் வேக வச்ச முட்டையும் வைக்க முடியாதுல்ல. அதனால சிம்பிளான ஒரு எக் டோஸ்ட்டு. வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு 2 இல்லை 4 கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, சால்ட் சேர்த்துட்டு 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான எக் டோஸ்ட் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இருந்தாலுமே சாதா முட்டைக்கும் இந்த டோஸ்ட் பண்ண முட்டைக்கும் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எவ்வளோ நேரம் பழசாகுதோ அப்போ தான் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் செகண்டாக வந்து அதுக்காக புளி வந்து கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு 2 கிலோ வந்து தலையும் அந்த வால் பார்ட்டும் மட்டுமே இருந்துச்சு. டோட்டலாக வாங்கின ஃபிஷ்ஷோட ஹெட் பார்ட் மட்டும் தனியாக கட் பண்ணி மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புளி வந்து லைட்டாக சுடு தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் புளி போட்டு வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறுறதுக்காக அதை போட்டு வச்சுட்டேன். அண்ட் இந்த மாதிரி மீன் குழம்பு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணணும், அதுக்காக அதையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இவ்வளோ குவான்டிட்டியில் நான் மீன் குழம்பு செஞ்சதும் கிடையாது. எனக்கு பெருசாக மீன் குழம்பு பிடிக்காது. அதனால நான் வீட்லேயும் செய்ய மாட்டேனா. ஆனால் இந்த வாட்டி செஞ்சப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே எங்கள் அப்பாவே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. மீன் குழம்பு இருக்கிறதுலே சூப்பர் அப்படின்ட்டு. மீன் குழம்போட ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் அதை ஷேர் பண்ணுறேன். யூஷுவல் தாளிப்பை கொடுத்துட்டு மசால் தூள், சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே ஃபிஷ் பீசஸையும் சேர்த்துட்டு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு கொதி வர வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் இதுக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கும் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாட்டில் வந்து கடல் எண்ணெய் பாட்டில் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான். கடல் எண்ணெயா நல்லெண்ணெயான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் பாட்டில் மாற்றி ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் ஃபிஷ் மேரினேட் பண்ணும்போது லெமன் ஜூஸ்க்கு பதிலாக லைட்டாக கெட்டியாக கரைச்ச புளி வந்து சேர்த்து மேரினேட் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சீக்கிரமாகவே உப்பு, புளி, காரம்லாம் மீனில் சேர்ந்து பொரிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனுக்கு பதிலாக. இது வந்து டோட்டலாக இந்த பீசஸ் மட்டும் ஒரு 3 kg ஃபிஷ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கெட்டியாக கரைச்சி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி முட்டை, மாவு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் த தலைவர் பிரியாணி. அண்ட் ஆனால் இந்த வாட்டி பிரியாணி பண்ணல. அதுக்கு பதிலாக நெய் சோறு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பாய் வீட்டு நெய் சோறு, அது தேங்காய் பால் ஊற்றி இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பெரிய சட்டி வச்சு இந்த மாதிரி பெரிய ரைஸ் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பண்ணி எனக்கு வந்து சரியாக வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய சட்டி யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ பெரிய அடுப்பு வந்து இருக்கணும். இல்லைன்னா விறகு அடுப்பில் வச்சு குக் பண்ணால் தான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து பல டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு சாப்பிட்ற நிலைமைக்கே வந்துச்சு. ஆனால் ஃப்ளேவர்ஃபுல்லும் டேஸ்ட்டும் இருந்துச்சு. அந்த வேகிறது மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி ஆகிருந்துச்சு. நான் வந்து மொத்தமாக ஒரு 2.5 கிலோ அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்திருப்பேன். அது ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மேலே ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து 2 தேங்காவை பால் எடுத்து ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணிக்கு பதிலாக முக்கால்வாசி பால் சேர்த்துட்டு மிச்சம் கொஞ்சத்துக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லதை மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, இந்த மாதிரி சொதப்புனதையும் சொல்லாதானே உங்கள் வீட்லேயும் சொதப்பாமல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் அதையும் ஷேர் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் வந்து இந்த மட்டன் குருமா தான். இந்த குருமா செய்கிறதுக்கு தான் வந்து அவ்வளோ வெங்காயத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணி தயிரில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதில் வந்து ஊற்றிருக்கு. சிக்கன் அண்ட் ப்ரான்ஸ்லாம் வந்து இதே மெத்தடில் அன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அன்றைக்கி அவசரத்தில் பண்ணனால கடைசியில் வீடியோ எடுக்க முடியல. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மேரினேட் பண்ணதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணேன். சேம் மெத்தடில் தான் சிக்கனை வந்து காஸ்ட் அயனில் போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி லிட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த மேரினேட் பண்ண ப்ரான்ஸை வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வாட்டர்மெலன் சார்பே கடைசி வரைக்கும் சார்பே ஆகலை, ஜூஸாகவே தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே குடிச்சாச்சு. என்னென்ன ஐட்டமுக்கு சொல்லுங்கள். புலாவ், மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் தந்தூர், ப்ரான் தொக்கு, ரைத்தா. மாமா கூட்டு வாடா. அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய விருந்து டே வந்து போச்சு. அண்ட் ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஈவினிங் மேலே தான் வந்து கிளம்புனாங்க. எனக்கு மேரேஜ் ஆன இந்த 4 இயர்ஸில் இந்த மாதிரி என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு என் வீட்டில் ஒரு நாள் கூட நான் விருந்தே வச்சது கிடையாது. அண்ட் என் ஃபேமிலியும் கூப்பிட்டு நான் விருந்து வச்சது கிடையாது. எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சதும் அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. எல்லா ரெசிபீஸும் நானே பண்ணேன் அப்படின்னும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட பெருமையாக இருந்துச்சு. என் அப்பத்தால சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி இவ்வளோ பண்ணி ஏன் இவ்வளோ பண்ணி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அவங்களே வந்து ரொம்ப வியந்து போயிட்டாங்க. பிகாஸ் நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெருசாக சமைச்சதும் இல்லை, பெருசாக வேலையுமே பார்க்க மாட்டேன். அதனால நான் இவ்வளோ பண்ணேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் ஃபேமிலி தானே. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.